Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு கரியர் கைடன்ஸ் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் 12th முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு யோசனையில் இருந்துகிட்டு இருக்கும். அதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போது 12th முடித்து 2 நாள் தானே சார் ஆச்சு, 2-3 நாளும் தெரியல ஆச்சு, எக்ஸாம் முடிஞ்ச உடனே நீங்கள் வந்துட்டிங்களா அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உங்களுடைய மனசில் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா, டேய் இத்தனை நாள் நம்ம படிச்சிட்டோம், இத்தனை நாள் வந்து வெறித்தனமாக படித்தோம், மண்டையில் இருக்க மசாலாலாம் புழிஞ்சு எடுத்துட்டாங்க, இப்போது நம்ம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும். கண்டிப்பாக அதுக்கான முயற்சிகளில் தான் நீங்கள் இருப்பீங்க. அதாவது விளையாடுறது, இல்லை கேம் ஆடுறது, இல்லை வெளியே போகிறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் இருப்பீங்க. பட் அதை விட முக்கியம் உங்களுடைய கரியர். என்னென்னா 12th அப்புறம் நீங்கள் எந்த கோர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது நானோ இல்லை வேறு யாரோ முடிவெடுக்கக்கூடாது. நீங்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்கணும். ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு ஏஜ் ஆயிடுச்சு, ஒரு சர்டன் ஏஜ் ஆயிடுச்சு. ஒன்றுமே தெரிலனா நம்மளை மாதிரி சேனலை பாருங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலில் இனி வர வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கரியர் கைடன்ஸ் பாத் அண்ட் கரியர் கைடன்ஸ் வீடியோ கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். அண்ட் கீழே இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். எல்லாத்த பற்றியும் பேச போகிறோம். அவ்வளோதான். இனிமேல் நம்ம சேனல் உங்களுக்காக உழைக்கும், இதுதான் சொல்லிக்க விரும்புகிறேன். சரி, அதெல்லாம் விடுங்க. இப்போது என்னென்னா 12th அப்புறம் என்ன படிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கீங்க எல்லோரும்? பிஎஸ்சியா, இல்லை ஏதாவது டேனுவாஸ் கவுன்சிலிங்லாம் அட்டன் பண்ணி ஏதாவது வெட்டினரி சயின்ஸ் படிக்கணும்னு ஆசையா, இல்லை பேராமெடிக்கல் போகணுன்னு ஆசையா, இல்லை இன்ஜினியரிங் போகணுன்னு ஆசையா, இந்த மாதிரி பல படிப்புகள் இருக்குது, லா போகணுன்னு ஆசையா, இந்த மாதிரி ஒரு யோசனையாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, உனக்கு பிடிச்சது என்னென்னு பாரு. ஃபஸ்ட்டு உனக்கு மனசில் என்ன பிடிக்குது, உனக்கு பிடிச்ச அந்த படிப்பை நீ வந்து படிக்கணும்னு நினை. அதுக்கு என்ன க்ரைட்டீரியான்னு பாரு. நீ வந்து +2 என்ன குரூப் எடுத்திருக்கிற, என்ன ஸ்ட்ரீம் எடுத்திருக்க, சயின்ஸ் குரூப்பா, ஆர்ட்ஸ் குரூப்பா, வொகேஷனல் குரூப்பா, அந்த மாதிரி என்ன ஸ்ட்ரீம் எடுத்திருக்கான்னு பாரு. அந்த ஸ்ட்ரீமுக்கு தகுந்த மாதிரி உனக்கு அதை படிக்க முடியுமான்னு பாரு. அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறவங்க கட்டாயமாக ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டிஎன்காசான்னு ஒன்று இருக்குது. நம்ம தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கவுன்சிலிங்னு ஒன்று இருக்குது. நிறைய பேருக்கு அது தெரியறதே கிடையாது. நிறைய பேர் வந்து ப்ரைவேட்டாக போய் சேர்ந்துடுறாங்க. இப்போ 12th ரிசல்ட் நமக்கு மே 9ஆம் தேதி வருது. ஆனால் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் பக்கத்து வீட்டுக்காரன் போய் சேர்ந்துட்டான், அவன் போய் சேர்ந்துட்டான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு ஐயோ சீட்டு கிடைக்காம போயிடுமோ சொல்லிட்டு பயந்துட்டு போய் நம்ம போய் சேர்ந்துடுறோம் காலேஜில். ஐயோ மச்சான் நீ சேர்ந்துட்டியா காலேஜில் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு கேட்போம். ஸோ ஆமாடா சேர்ந்துட்டு சீட்டே இல்லைங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவான். அதாவது அந்த காலேஜில் சீட்டே இல்லைன்னு சொல்லுவாங்க. தம்பி சீட்டே இல்லைப்பா, நீ ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் மார்க் எடுத்தவங்களுக்கு தான் இனி சீட்டு அப்படிலாம் சொல்கிறாங்களாம். ஸோ எப்படியாவது அட்மிஷன் போட்டணும்னு காலேஜும் துடிக்கிறாங்க. ஸோ நீங்களும் அதில் போய் சிக்கிடுவீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னா கேட்கவும் மாட்டீங்க. என் பசங்களே கேட்க மாட்டுறாங்க, நீங்கள் கேட்டுருவீங்களான்னு எனக்கு தெரியல. ரிசல்ட்டுக்கு முன்னாடி இன்னும் 30 நாள் டைம் இருக்குது, 1 மாதம் டைம் இருக்குது. இந்த கேப்பில் மாணவர்கள் எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா எக்ஸாம் கஷ்டம், நான் வந்து எக்ஸாம் நல்லா எழுதலை, டோட்டலும் கம்மியாக வரும், கட் ஆஃபும் கம்மியாக வரும், அப்புறம் என்ன நான் மேனேஜ்மெண்ட்லேயே போய் சேர்ந்துக்கிறேன், ஏதோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு கோர்ஸ் போய் நான் இன்ஜினியரிங் கோர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜில் போய் புக் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய விதமாக கேட்டுட்ருக்கீங்க. சரி இங்கே பாருங்கள், நம்ம தமிழ்நாடு சிஸ்டத்தில் வந்து நம்ம தமிழ்நாடு எல்லா துறையிலையும் வந்து பார்த்திங்கன்னா, எல்லா துறையிலும் லா, பாராமெடிக்கல், இல்லை வந்து ஏதாவது இன்ஜினியரிங், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, எல்லா துறையிலையுமே நிறைய காலேஜஸ் இருக்குது. எல்லா ஸ்ட்ரீம்லேயும் நிறைய காலேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்னமோ காலேஜே இல்லாத மாதிரி பண்ணிட்டுருக்கீங்க. இப்போ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்கிறவன் என்ன யோசிப்பா, நம்ம கோயம்புத்தூர்லேயே, அதாவது கோயம்புத்தூரில் படிக்கிறவன் இல்லை சென்னையில் படிக்கிறவன், அந்த ஊர்லேயே வந்து ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்காதான்னு பார்ப்பான். ஸோ அதனால் அதில் போய் சேருவான். சரிங்களா? ஏதோ ஒரு காலேஜ்னால் என் ஃப்ரெண்டாக சேர்ந்துருக்கான், ஒரு 10 பேர் போய் ஒன்றா சேருவோம், இல்லை வந்து ஏதாவது ஒரு பக்கத்து வீட்டில் அந்த அங்கிள் சொன்னாங்க அது நல்ல காலேஜுன்னு, அதனால் போய் சேருவோம். இந்த மாதிரி தான் போய் சேர்றீங்க. ஒரு இதே இல்லை, உங்களுக்கு யோசனையே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு அந்த காலேஜ் அணுகுங்க, போய் சுற்றி பார்க்குறீங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்க்குறீங்க, பெரிய கட்டடமாக இருக்குது, ஓகே இந்த காலேஜ் நல்ல காலேஜாக தான் இருக்குன்னு சைனை போட்டு வந்துடுறீங்க, ஃபீஸை கட்டிட்டு வந்துடுறீங்க. சி வாட், இங்கே ஒரு காலேஜோட தரம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு நிர்ணயிக்க தெரியல. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜோட தரம் நம்ம பார்த்தே ஆகணும். உள்ளே எப்படி சொல்லித்தராங்க, உள்ளே எப்படி பிளேஸ்மெண்ட் இருக்குது, உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது காலேஜில். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது நம்ம போய் பார்த்தா தான் தெரியும், பசங்கிட்ட விசாரித்தா தான் தெரியும். பசங்கிட்ட விசாரித்தா தெரியும்ல, 1-2 பேர்த்துக்கிட்ட விசாரிக்கக்கூடாது, 10-15 பேர்த்துக்கிட்ட விசாரிக்கணும். ஏன் இது வாழ்க்கையை முடிவு பண்ணுற ஒரு விஷயம். ஸோ இது எல்லாம் பண்ணாமல் கண்ணை மூடிட்டு யாரோ சொல்கிறாங்க போய் சேர்ந்து நீங்கள் சீட்டை போட்டிங்கன்னா அது வேஸ்ட்டு. ஆல்ரெடி போட்டவங்க எனக்கு தெரியல, இனி பணமும் திருப்பி தருவாங்களான்னு தெரியல, சர்டிஃபிகேட் திருப்பி தருவாங்களான்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணாதீங்க.
ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். மே 9 ரிசல்ட் வருது. வெயிட் ஃபார் ரிசல்ட். ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து நிறைய கவுன்சிலிங் காத்துக்கிட்டு இருக்குது கவர்மெண்ட் தரப்புலேருந்து. ஒன்று என்னெல்லாம் கவுன்சிலிங் பாருங்கள், தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் நம்ம 450 இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது தமிழ்நாட்டில். அது இன்ஜினியரிங் டோட் அப்படின்னு சொல்கிற டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அவங்க நடத்துகிற இந்த டிஎன்இஏ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வைட்டலானது. நிறைய பேர்த்துக்கு இது தெரியறதில்ல. சரிங்களா? கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க. 450 கல்லூரிகளில் கிட்டத்தட்ட 1.25 லட்சம் சீட் இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு பையன் போய் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேருவான். என்ன காரணம் கேட்டால் அந்த கோர்ஸ் கிடைக்காது, அந்த சீட்டு கிடைக்காது, நான் கட் ஆஃப் கம்மியாக எடுப்பேன். இந்த கட் ஆஃப் டிக்ரீஸு இந்த வருஷம். அது ஒரு ஹாப்பி நியூஸு. நீ 140 கட் ஆஃப் எடுத்தாலும் இந்த வருஷம் நல்ல காலேஜ் கிடைக்க போகுது. சரியா? சரி, டிஎன்ஏயூவில் கம்மியான சீட்டு தான்ப்பா இருக்குது. நீ வந்து அக்ரி சீட்டு வாங்கணும், நல்ல மார்க் எடுக்கணும். சரியா? நல்ல கட் ஆஃப் இருக்கணும். அப்போ தான் பயாலஜி ஈஸியாக தானே கேட்டான். மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி ஒரு மார்க்கமாக தான் இருந்தது. அதனால் கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆகும். டிக்ரீஸ் ஆகும். ஓரளவுக்கு ஒரு 180க்கு மேலே எடுத்தால் கூட ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு இதில் கல்லூரி கம்மியாக இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஏன்னா கவர்மெண்ட் கோட்டா இல்லையா? பேராமெடிக்கலும் அப்படி தான். பேராமெடிக்கலே கவர்மெண்ட்டோட ஆதிக்கம் தான் அதிகம். கவர்மெண்ட்டோட காலேஜஸ் தான் அதிகமாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதில் 22,000 சீட் என்னமோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் சீட்ஸ் கம்மி தான். ஸோ அதனால் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, யோசிச்சு பேராமெடிக்கல் நம்ம கவுன்சிலிங் போட வேண்டாம்னு சொல்லிட்டு, ஏன்னா கட் ஆஃப் கம்மியாயிருமோ, 160க்கு மேலே எடுத்தால் தான் அதை ட்ரை பண்ணணும்னு சொல்லுவோம். இப்போ அது கம்மியாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், பேராமெடிக்கலுக்கு லட்சமாக போய் கட்டி சேர்ந்துடுறோம். ப்ரைவேட்டில் சேரலாமான்னு கேட்டால் வேறு வழி இல்லை. பேராமெடிக்கல் கம்மியான இன்டேக் தானே இருக்குது. ஸோ இன்டேக் மீன்ஸ் கம்மியான சீட்டு தானே இருக்குது. ஸோ அதனால் பையன் போய் சேர்ந்துக்கலாம், தப்பு இல்லை. அது நல்ல கல்லூரியா அப்படிங்கிறது போய் பார்த்து சேரணும். அடுத்து டேனுவாஸ் வெட்டினரி சயின்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அடுத்த டிஎன்காசா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறான், ப்ரைவேட் கல்லூரியில் போய் படிக்கிறான், காசு கொடுத்து படிக்கிறான், முன்னாடியே புக் பண்ணிக்கிறான், நல்ல காலேஜ் எதுன்னு சொல்லிட்டு புக் பண்ணிக்கிறான், எல்லாம் ஓகே. இந்த கவர்மெண்ட் காலேஜ் இது வந்து படிக்கிறதுக்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. காரணம் என்னென்னா, கவர்மெண்ட் காலேஜா, கவர்மெண்ட் ஸ்கூலே நல்லா இருக்காது, இல்லை கவர்மெண்ட் காலேஜ் எப்படி இருக்குது? இங்கே பாருங்கள், கவர்மெண்ட் காலேஜில் இல்லாத ஃபெசிலிட்டிஸே கிடையாது. இப்போ எல்லாமே கொண்டு வராங்க. ரெண்டாவது ஃபீஸும் உங்களுக்கு கிடையாது, கம்மியான ஃபீஸு. அவ்வளோலாம் லட்சமாலாம் வாங்க மாட்டான், ஆயிரக்கணக்கு ஃபீஸ் தாங்க. ஸோ டிஎன்காசா அதுக்காகவே ஒரு கவுன்சிலிங் நடத்தி நிறையா சீட்டுகள் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக இந்த கவுன்சிலிங்குமே அட்டன் பண்ணலாம். ஒரு மிடில் கிளாஸ் இந்த மாணவன் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஹையர் எண்ட் இருக்கிறவங்க நீங்கள் வேணால் காசு இருந்தால் போய்க்கோங்க, தப்பு இல்லை. இல்லைனா நீங்களுமே ட்ரை பண்ணலாம். டிஎன் மெடிக்கல் கவுன்சிலிங் இது வந்து நீட் எழுதி நம்ம போகிறது, நீட் எழுதி பாஸ் பண்ணி நம்ம கரெக்டாக ஒரு தமிழ்நாடு லெவல்லையும் ஆல் இண்டியா கோட்டாலையும் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் நடத்துவாங்க, மெடிக்கல் கவுன்சிலிங் நடத்துவாங்க. அது வேறு மாதிரி ஒரு இது. ஸோ அதுலேயும் போகலாம் கவர்மெண்ட் கோட்டா வழியாக. அதாவது நான் சொல்கிறது நீட் எழுதிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய கவுன்சிலிங் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது தெரிஞ்சுக்கோங்க. அதுவே தெரியாமல் நீங்கள் டைரெக்டாக போய் சேர்றது கரெக்டாக அப்படின்னு கேட்டால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஓகே, நீ பணம் இருக்குது, நல்ல காலேஜ் இருக்குது, போய் சேர்றது ஓகே. ஆனால் இன்ஜினியரிங் போகிறவங்களும் இந்த பேராமெடிக்கல் போகிறவங்க கூட சீட்டு கம்மின்னு சொல்லலாம். இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகிறவங்களும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாமே. முக்கியமாக இந்த இன்ஜினியரிங் போகிறவங்க தான் அவ்வளோ லட்சம் கேட்குறான், இவ்வளோ லட்சம் கேட்குறான். கவர்மெண்ட் வழியாக போனாலே 1.5 லட்சம் ஃபீஸு. இதில் வந்து நேரடியாக நீ போய் ஜாயின்ட் ஆனீங்கன்னா என்னத்தை போய் சொல்லுங்கள் பார்க்கலாம். வருஷத்துக்கு 2.5 லட்சம் 3 லட்சம் கேட்குறாங்களாம்மா ஃபீஸு மட்டும். டொனேஷன் 10 to 15 lakhs வரைக்கும் கேட்குறாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால், அதுக்கு மேலேயே கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் கட்டி போகிறதுக்கு ரெடியாக மக்கள் இருக்காங்க. ஸோ இது தப்பாக ரைட்டாலாம் எனக்கு தெரியாது. பட் ஆனால் நீங்கள் எதுக்கு அவசரப்படுறீங்க? உங்கள் பையன் உங்கள் பொண்ணு நல்ல மார்க் எடுக்குமா, நல்ல கட் ஆஃப் எடுக்குமான்னு பாருங்கள். இந்த தடவை சேஃபஸ்ட் கட் ஆஃப் எதுன்னு போன வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். அதாவது இன்ஜினியரிங்க்கு. ஸோ அதனால் நீங்கள் அதை யோசித்து ஒரு முடிவெடுங்க. இந்த மாதிரி கவர்மெண்ட் கவுன்சிலிங் வழியாக போனால் நமக்கு என்னெல்லாம் சலுகை இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் முதல் பட்டதாரியாக இருந்தீங்கன்னா 25,000 ரூபா வருஷம் கிடைக்கும். 4 வருஷம் படிச்சுன்னா 4 வருஷமும் கிடைக்கும். 3 வருஷம் படிச்சுன்னா 3 வருஷமும் கிடைக்கும். தமிழ் புதவன் திட்டம். தமிழ் புதவன் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு மாதம் 1000 ரூபா கிடைக்கும் காலேஜ் போகிற டைமில். அப்புறம் புதுமை பெண் திட்டம், உங்களுக்கும் அதே தான். கவர்மெண்ட் எய்டட் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 1000 ரூபா கிடைக்கும். அண்டு 7.5 ரிசர்வேஷன், ஃப்ரீ சீட்டு, 7.5% இடஒதுக்கீடுன்னு சொல்லி ஒரு அழகான ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்க கவர்மெண்ட். ஃப்ரீ சீட்டு, ஃபுல் ஃப்ரீ. இது எல்லாத்துக்கும் பொருந்தாது. சில பெரிய கோர்சஸ், அக்ரி, அதுக்கப்புறம் மெடிக்கல் கோர்சஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் கோர்சஸ், இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. 7.5 ரிசர்வேஷன், 7.5% இடஒதுக்கீடு. கவர்மெண்ட் ஸ்கூல், பியூர் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும்.
அவங்களுக்கு எந்த கேஸ்ட்டாக வேணாலும் இருக்குது, ஆனால் பியூர் கவர்மெண்ட்டில் படிச்சுன்னா 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் அவங்களுக்கு இந்த ஸ்கீம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 7.5% சீட்டு கிடச்சுன்னா லக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா வழியே போனதா. எஸ்சி எஸ்சி எஸ்டி போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் 50,000 ரூபா வருஷத்துக்கு கிடைக்கும். எஸ்சி எஸ்சி எஸ்டி மாணவர் இருந்தீங்கன்னா இன்ஜினியரிங், அக்ரி இல்லை மெடிக்கலுக்கு இன்னும் அதிகமாக கிடைக்கும். வேறு எதுக்காவது போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் சார்பிலேருந்து 50,000 ரூபா தர்றாங்க கோர்ஸுக்கு தகுந்த மாதிரி. இப்போ பிஎஸ்சி எல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு அந்தளவு ஸ்காலர்ஷிப் இருக்காது, ஏன்னா ஃபீஸ் கம்மி தானே, அதனால் அந்தளவு ஸ்காலர்ஷிப் இருக்காது. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் சேர்ந்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஒருவேளை நீங்கள் கவுன்சிலிங் மூலிமா போனால் ஏதாவது காசு இருக்குமான்னு கேட்டால் கவர்மெண்ட்டை தான் போகிறீங்க, அதனால் அவங்களே ஃபீஸ் ரிடக்ஷன் பண்ணிடுவாங்க. பட் ப்ரைவேட் வழியாக போகும்போது எதாவது இருக்கான்னு கேட்டால் மேபி அந்த காலேஜ் சில காலேஜ் வந்து சில மாணவர் அதாவது சில கேஸ்ட்டுக்கு வந்து எஸ்சி எஸ்சி எஸ்டி எம்பிசிக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க சில காலேஜஸ் ஸ்காலர்ஷிப்பு. சில காலேஜஸ் ப்ரைவேட் கல்லூரி பண்ணுறதில்ல. ஸோ பிஎஸ்சி எடுக்கிறவங்களோ இல்லை வந்து எனி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்கிறவங்களுக்கோ கரெக்டாக சொல்லிட முடியாது. ஆனால் இன்ஜினியரிங் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்ரி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன், இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கீம் பொருந்தும். சரிங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா வழியாக போகலான்னா. ப்ரைவேட்டாக போய் நீ நடுவில், அதாவது ப்ரைவேட்டுங்கிற மாதிரி தனியாக நீ போய் சேர்ந்தீங்கன்னா கட்டாயமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து கிடைக்காது மேனேஜ்மெண்ட் கோட்டா வழியாக போனால். சரிங்க சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம், நான் மார்க் கம்மி எடுத்துட்டேன், எனக்கு சீட்டு கிடைக்குமா? கட்டாயமாக இந்த வருஷம் நான் சொன்னது அதுதான். எஸ்சியாக இருந்தால் எஸ்டியாக இருந்தால் 100க்கு மேலே இருந்தாலே கிடச்சிரும். குறைஞ்சபட்சம் சொல்கிறேன், ரொம்ப குறைஞ்சபட்சம். பிசியாக இருந்தீங்கன்னா கட்டாயம் நான் சொல்கிறேன் ஒரு கைக்குள்ளே ஒரு 160க்கு மேலேயாவது வச்சுரு, கண்டிப்பாக நல்ல கல்லூரி டாப் காலேஜ் கிடச்சிரும். அதே மாதிரி ஒரு எம்பிசியாக இருந்துட்டு ஒரு 150 இருந்தாலே நல்ல கட் ஆஃப் தான் இந்த தடவை. ஸோ இந்த மாதிரி பிசிஎம்னு இருக்காங்க, பிசிஎம் முஸ்லீம், அவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் இந்த தடவை குறைவான கட் ஆஃப் தான், ஒரு 140க்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது நல்ல கல்லூரி. ஸோ அதனால் வெயிட் ஃபார் கவுன்சிலிங் அண்ட் ஆல்சோ என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நிறைய இருக்குது, கரியர் கைடன்ஸில் நிறைய இருக்குது. நீங்கள் வீடியோ பார்த்து 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 கற்றுக்குங்க. நம்ம சேனல் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாம் எவ்வளோ நல்ல சேனல் இருக்கோ அதெல்லாம் பார்த்து கற்றுக்குங்க. உங்களுடைய அந்த கரியர் கைடன்ஸ் நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிதுன்னா, உங்களுக்கு அந்த நாலேஜ் உங்களுக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களே வந்து நாளைக்கு நல்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி நல்ல காலேஜை நீங்களே செலக்ட் பண்ணிக்குவீங்க. அப்படி வீடியோ பார்க்குறது மூலிமா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வீடியோ பார்த்து 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 நீங்களே இங்கே ட்ரெயின் ஆகுங்க. இனி 12th எப்படி படிச்சிங்களோ நீங்கள் டெய்லியுமே 1-2 வீடியோவாவது, முக்கியமான வீடியோவாவது பார்த்துருங்க. தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் லைஃப். அண்ட் ஆல்சோ 12th முடித்ததுக்கப்புறம் நீ என்ன பண்ணணுங்கிறது கரெக்டாக ஒரு முடிவு தெரிஞ்சிடும். ஸோ அதனால் தன்னிச்சையாக ஒரு முடிவெடு. நீ என்ன முடிவு பண்ணுறது தான் 12th அப்புறம் படிக்க போகிறது. சரிங்களா? அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்லாம் கேட்காத, ஃப்ரெண்டு போய் சேர்றான்னா சேராத, இதெல்லாம் ஒன்றுத்துக்கு வேலைக்கு ஆகாது. சரியா? ஸ்கூல் முடிஞ்சிச்சு, இனி பிரிஞ்சு படிக்க வேண்டியதாக, நம்ம கரியரை பார்த்தே ஆகணும். ஸோ உனக்கு என்ன வருதோ அதை நீ கரெக்டாக பண்ணு, கண்டிப்பாக செயல்படுத்தலாங்கிறது சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப லென்த்தியாக பேசிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் பேசுவோம், நிறைய கோர்சஸ் பற்றியும் பேசுவோம், நிறையா காலேஜஸ் பற்றியும் பேசுவோம், அண்ட் நிறையா கவுன்சிலிங் பற்றியும் பேசுவோம், எல்லாத்த பற்றியும் பேசுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல் 12th அப்புறம். தேங்க்யூ.